டைரக்டர் பாலு மகேந்திரா கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணி சேது அப்படிங்கிற படம் மூலமாக தான் டைரக்டர் பாலா தமிழ் சினிமாக்குள்ள ஒரு டைரக்டராக இன்ட்ரோ ஆனாரு. சேது படம் ஒரு பெரிய ஹிட் படமாக அமைஞ்சிருந்தது. இந்த படம் டைரக்டர் பாலாவுக்கு மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடித்த சியான் விக்ரமுக்கும் ஒரு பெரிய பேரை வாங்கி கொடுத்தது. இதுக்கப்புறமா டைரக்டர் பாலா ஆக்டர் சூர்யா வச்சு நந்தா படத்தை எடுத்தாரு. இந்த படமும் பெரிய ஹிட் ஆனது. ஸோ இந்த படம் மூலமாகவும் டைரக்டர் பாலாவுக்கும் இந்த படத்தில் நடித்த சூர்யாவுக்கும் நல்ல நேம் கிடைச்சது. அதுக்கப்புறமாவும் பார்த்தீங்கன்னா மகன் நான் கடவுள் அப்படின்னு அடுத்தடுத்த ஹிட் படங்களையும் கொடுக்க ஆரம்பிச்சாரு. இப்படி டைரக்டர் பாலாவுக்கு ஒரு பாசிட்டிவான பக்கம் இருந்தாலுமே நெகட்டிவான இன்னொரு பக்கமும் இருக்கு. அது என்னன்னா, டைரக்டர் பாலா ஷூட்டிங் ஸ்பாட்ல நடிகர்களை அடிப்பாரு அப்படின்னு சொல்லி சினிமா வட்டாரங்கள்ல பேச ஆரம்பிச்சாங்க. பரதேசி படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல டைரக்டர் பாலா சினிமா ஆர்டிஸ்ட அடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இது உண்மையான குச்சி கிடையாது அப்படின்னு சொல்லி அவருக்கான விளக்கத்தையும் கொடுத்தாரு. இப்போதைக்கு பாலா அருண் விஜயை வச்சு வணங்கான் படத்தை எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இந்த படத்துல சூர்யா நடிச்சாரு. சூர்யா நடிக்கும் போது இந்த படத்துல மமிதாவும் நடிச்சாங்க. அவங்க இப்போ டைரக்டர் பாலாவை பத்தி ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சூர்யா கமிட்டான வணங்கான் படத்துல நான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு சீன்ல பாடிக்கிட்டே ஆடணும், அதுக்கான பிராக்டிஸையும் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா டேக் எடுக்கும்போது பதட்டமாயிட்டேன் அப்படிங்கறதுனால சொதப்பிட்டேன். ஸோ நிறைய டேக் எடுத்தாங்க. அப்போ டைரக்டர் பாலா எனக்கு பின்னாடி வந்து என்னோட தோள்பட்டையில அடிச்சாரு. நல்ல வேளை அந்த படத்துல இருந்து விலகிட்டேன் அப்படின்னு சொல்லி மமிதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சினிமா பத்திரிகையாளர் செய்யாறு பாலு என்ன சொல்லியிருக்காருன்னா, பாலா நல்ல டைரக்டர் தான், ஹிட் படங்களை கொடுக்கவர் தான், ஆனா நடிகர்களை டார்ச்சர் பண்ணிடுவாரு. அவர் எடுத்த பரதேசி படத்துல ஆக்டர் அதர்வாவையும் வேதிகாவையும் படுத்திட்டாரு. படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதர்வா இனிமேல் பாலாவோட டைரக்ஷன்ல நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாருன்னோ, வேதிகாவும் அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மும்பை போனவங்க தான், அதுக்கப்புறமா தமிழ் பக்கமே வரல அப்படிங்கறதையும் செய்யாறு பாலு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சசிகுமாரை வச்சு தாரத்தப்பட்ட படத்தை எடுத்திருக்காரு. அந்த படத்தை சசிகுமார் தான் ப்ரொடியூஸ் பண்ணாரு. ஒரே சீனை திரும்ப திரும்ப எடுக்கிறாரு அப்படிங்கிறதுனால செலவு ரொம்ப ஆகுது அப்படிங்கிறத சசிகுமார் சொல்ல, அதுக்கப்புறமா பாலா கோவப்பட்டாரு அப்படிங்கிறதையும் செய்யாறு பாலு சொல்லியிருக்காரு.